இன்றைக்கு பாஜகவுக்கு முகமூடியாக இருக்கிறது. சாதிய சக்திகளையும் மதவாத சக்திகளையும் சமூக விரோதிகளாக அடையாளம் கண்டு அவர்களை ஒட்டுமொத்தமாக விக்கிரவாண்டி மக்கள் நிராகரிப்பார்கள் என்பதுதான் இந்த இடைத்தேர்தல் சொல்லுகின்ற செய்தி. வகுப்புவாத பாசிச அரசியலை நாள்தோறும் நடத்தி கொண்டிருக்கின்ற பாஜகவுக்கு பால் குடிக்கின்ற வேலையை பாமக செய்வதால் பாமகவை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மோடி அவர்களிடம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய கட்டாயப்படுத்தக்கூடிய தைரியம் அவர்கள் இருக்கிறதா என்று உலகத்தில் இருக்கிற எல்லா அரசாங்கங்களுக்கும் மிகப்பெரிய நெருக்கடி இந்த போதை ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே இதன் மூலமாக நிச்சயமாக முதலமைச்சர் சரியான நடவடிக்கைகளை மக்கள் மதவாத அரசியலை நிராகரிப்பார்கள். இந்த விக்கிரவாண்டி தேர்தலிலே கூட்டணி வைத்திருக்கின்ற சாதிய சக்திகளையும் மதவாத சக்திகளையும் சமூக விரோதிகளாக அடையாளம் கண்டு அவர்களை ஒட்டுமொத்தமாக விக்கிரவாண்டி மக்கள் நிராகரிப்பார்கள் என்பதுதான் இந்த இடைத்தேர்தல் சொல்லுகின்ற செய்தி. ஆகவேதான் இன்று பாமக எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு பாஜகவினுடைய முகமூடியாக வந்திருக்கிறது. சமூக நீதி பற்றி பேசுகின்ற பாமக, எல்லோருக்குமான நீதி வேண்டும் என்று கேட்கின்ற பாமக, சமூக நீதிக்கு எதிரான பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு சமூக நீதிக்கு விரோதமாக அனைத்து இந்திய அளவில் நடக்கின்ற அத்தனை அநியாயங்களுக்கும் துணை போய் சிறுபான்மை மக்களுக்கு விரோதமாக, தலித் மக்களுக்கு விரோதமாக, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு விரோதமாக ஒவ்வொரு நாளும் வகுப்புவாத பாசிச அரசியலை நாள்தோறும் நடத்தி கொண்டிருக்கின்ற பாஜகவுக்கு பால் குடிக்கின்ற வேலையை பாமக செய்வதால் பாமகவை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். பாமகவுக்கு போடுகின்ற ஓட்டு பாஜகவுக்கு போடுகின்ற ஓட்டு, பாஜகவுக்கு போடுகின்ற ஓட்டு மதவாத அரசியலுக்கு போடுகின்ற ஓட்டு, பாஜகவுக்கு போடுகின்ற ஓட்டு சாதிய அரசியலுக்காக போடுகின்ற ஓட்டு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்தியா கூட்டணிக்கு போடுகின்ற ஓட்டு முன்னேற்றத்திற்கு, வளர்ச்சிக்கு, மத நல்லிணக்கத்திற்கு, மக்கள் ஒற்றுமைக்கு, எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சிக்கு போடுகின்ற ஓட்டு. ஆகவே விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தலில் இந்த மக்கள் சொல்லுகின்ற செய்தி, அடுத்த 2 ஆண்டுகள் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்திருக்கிற முதலமைச்சர், சட்டமன்றத்திலே நிதிநிலை அறிக்கை முடிந்திருக்கிறது, பல்வேறு சிறப்பான திட்டங்களை செய்திருக்கிறோம், அறிவித்திருக்கிறோம், இதுவரை செய்து முடித்திருக்கிறோம். சிறுபான்மை மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை இந்த 3 ஆண்டுகளில் நிறைவேற்றியிருக்கிறோம். என்னோடு இங்கே சிறுபான்மை ஆணையத்தினுடைய துணைத் தலைவர் நம்முடைய குத்தூஸ் அவர்களும், தேவாலய பணியாளர்கள் வாரியத்தினுடைய தலைவி திருமதி விஜிலா சத்யானந்த் அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும், இங்கே இருக்கின்ற இந்த பகுதியில் இருக்கின்ற ஜமாத்தார்கள், மார்க்க அறிஞர்கள், அருள் தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பல்வேறு தல திருச்சபைகளிலே கிறிஸ்தவ மக்களை வழிகாட்டி செல்கின்ற சுயாதீன திருச்சபைகளை சார்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் ஏறக்குறைய ஒரு 25 விழுக்காடு வாக்குகளை இந்த சமூகம் வைத்திருக்கிறது. ஆகவே இந்த சமூகம் இந்த 25 விழுக்காடு வாக்குகளை ஒட்டுமொத்தமாக, அண்ணன் முகமது சஹி அவர்கள் வந்திருக்கிறார், ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் அருமைக்குரிய நண்பர் சிவா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறச் செய்வோம் என்று உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் ராமதாஸ் அவர்களை நான் கேட்கிறேன், இங்கே இந்த 10.5 விழுக்காட்டை பற்றி பேசுகிறீர்களே, மோடி அவர்களிடம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடிய தைரியம் அவருக்கு இருக்கிறதா என்று கேட்கிறேன். இங்க ஒன்றிய அரசினுடைய பணிகளிலே அந்த இடங்களை எப்படி பெற்றுக் கொடுப்பார்? இப்போ 20 விழுக்காடு இடங்களை தமிழ்நாட்டிலே மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். ஆனால் அதே மாதிரி ஒதுக்கீடு ஒன்றிய அரசினுடைய பணியிடங்களிலே இல்லை, ஒன்றிய அரசினுடைய கல்வி வாய்ப்புகளிலே அந்த இடங்கள் இல்லை. ஆகவே இன்று இருக்கின்ற இந்த ஏற்பாடு மிக அருமையான ஏற்பாடு. முழுமையான தரவுகளை சேகரிப்பதற்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்காக ஒரு குழுவை அமைத்து அந்த தரவுகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த தரவுகள் சேகரிப்பு முடிந்தவுடனே நம்முடைய முதலமைச்சர் கேட்டுக்கொண்டபடி சட்டமன்றத்திலே போட்ட தீர்மானத்தின்படி சாதிவாரி கணக்கெடுப்பு முடிந்தால் நிச்சயமாக வன்னியகுல மக்கள் பெருமையடக்கூடிய அளவிலே, மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு அருமையான இடஒதுக்கீட்டை ஏற்பாட்டை செய்து தருவார். அதை அவரால் மட்டும்தான் செய்து தர முடியும். நான் கேட்குறேன்,
இந்த இடத்துல ஜெயிச்சுட்டா டாக்டர் ஐயா வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துட முடியுமா? இன்னைக்கு இடஒதுக்கீட்டை வழங்குகிற இடத்திலே ஆட்சியும் அதிகாரமும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்கிறது. அவர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். நமக்கு வேண்டியதெல்லாம் அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவதுதான். ஒரு இடைத்தேர்தலிலே வந்து பாமகவுக்கு வாக்களிப்பதன் மூலம் நிச்சயமாக அந்த இடஒதுக்கீட்டை பெற முடியாது. அந்த இடஒதுக்கீடு நிச்சயமாக வழங்கக்கூடிய இடத்திலே திராவிட முன்னேற்ற கழக அரசும் முதலமைச்சரும் இருக்கிறார். நிச்சயமாக வழங்கும். போதை மருந்தும் கள்ளச்சாராயமும் தமிழகத்திலே உள்ள பிரச்சனை மட்டுமல்ல. இன்றைக்கு வந்து அகில இந்திய அளவிலே மட்டுமல்ல, உலகம் முழுவதிலும் இன்றைக்கு வந்து போதை மருந்தும் போதை லாகிரி வஸ்துக்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான போதைகளை தரக்கூடிய பொருட்கள் வந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவலாக பெரிய வியாபாரமாக நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா அரசாங்கங்களுக்கும் இன்று இருக்கிற மிகப்பெரிய நெருக்கடி என்பது இந்த போதை மருந்துகளை கட்டுப்படுத்துவதுதான். இந்த போதை மருந்துகள் இந்தியாவுக்குள் வருவதற்கு தலைவாயிலாக இருப்பதே குஜராத் தான். குஜராத்திலே அந்த போதை மருந்தை வருவதை தடை செய்து விட்டால் இந்தியா முழுவதும் போதை மருந்துகள் வராது. வெளிநாடுகளிலிருந்து போதை மருந்து வருவதை தடை செய்யக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசுக்குத்தான் இருக்கிறதே ஒழிய மாநில அரசுக்கு இல்லை. இப்போ நர்காட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த போதை மருந்து அது சம்பந்தப்பட்ட சட்டத்தின்படி அதை தடுக்கக்கூடிய அதிகாரமும் வெளிநாட்டிலிருந்து தடை செய்யக்கூடிய அதிகாரமும் யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஒன்றிய அரசிடம்தான் இருக்கிறது. நம்மை பொறுத்தவரை மாநில அரசு எவ்வளவு செய்ய முடியுமோ ஒரு சட்டம் ஏற்றியிருக்கிறோம். அதற்கான கடுமையான தண்டனையை மேலும் அதிகரித்திருக்கிறார். இன்னும் காவல்துறையை முடுக்கிவிட வேண்டும். காவல்துறையில் இருக்கிற கருப்பாடுகள் அடையாளம் கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதன் மூலமாக நிச்சயமாக முதலமைச்சர் சரியான நடவடிக்கைகளை எடுப்பார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.